Daily. Taste the Daily. We are living in a T20 world. எல்லாமே ஃபாஸ்ட், எதுவுமே ஸ்லோ கிடையாது. இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மொபைல்லேருந்தே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறவர் மிஸ்டர் நிதின் காமத் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேடிங்கில் 1% ஆஃப் த பீப்புள் கூட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு 7% கூட சம்பாதிக்கல அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணுறாங்க. முகேஷ் அம்பானி இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் 1 மந்த்லையோ அல்லது இன்னைக்கு ஈவினிங் என்ன ஷேர் ப்ரைஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரியாது. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், அந்த 3000 நான் என்ன சொல்கிறேன், 3000 3100 போகுங்கிறேன், இங்கே 2900 போகும் அப்படிங்கிற 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறோம். மார்க்கெட் பொறுத்தவரை இந்த மாதிரி தான் ஃபார் பிட்வீன் புல் அண்ட் பேர் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மோர் ஆர் லெஸ் ப்ரெடிக்டபிள். ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் பணம் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் பண்ண மாட்டீங்க. இது வந்து இட்ஸ் நத்திங் பட் கேம்பிளிங் மாதிரி. இங்கே வந்து தட் வில் கிவ் யூ நல்ல ஒரு ஃபண்ட் இருக்கும், நல்ல அந்த அட்ரினலின்லாம் நல்ல இதாக இருக்கும். ஆனால் லூஸ் பண்ணுறது வந்து கேரண்டி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தாண்டி எல்லாருமே வந்து ஒரு பெட்டர் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு பணம் சம்பாதிக்கணும், டக்குன்னு டபுள் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரேடிங்குள்ளேலாம் சிலர் போய் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக உதவுறதும் கிடையாது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை எப்படி சார் தடுக்கிறது? இதில் என்ன பண்ணலாம்? யங்ஸ்டர்ஸ் வந்து கரெக்டான ஒரு வழியில் போய் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது? இல்லை, நீங்கள் வந்து இதை தடுக்கிறது அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்டு எல்லாருமே வந்து வி ஆர் லிவிங் இன் அ T20 வேர்ல்டு. எல்லாமே ஃபாஸ்ட், எதுவுமே ஸ்லோ கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும். இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மொபைல்லேருந்தே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, ஜிரோதா அப்படிங்கிறவங்க தான் இந்த டிமேட் அக்கௌண்ட் ட்ரேடிங்க்கு வச்சுக்கக்கூடிய நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணக்கூடிய அக்கௌண்ட் பேர் டிமேட் அக்கௌண்ட். பேங்க்கில் பணத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஷேர்ஸை வச்சுருக்கிறது பேர் டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை அதிகமாக இந்தியாவில் வந்து யார் சேல் பண்ணியிருக்காங்க, விற்றுருக்காங்கன்னா ஜீரோதாங்கிற கம்பெனி. ஓகேங்களா? அதோடைய ஓனர் மிஸ்டர் நிதின் காமத் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரேடிங்கில் 1% ஆஃப் த பீப்புள் கூட பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு 7% கூட சம்பாதிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்னடா தெரியும், நீ என்ன ட்ரேட் பண்ணியிருக்க அப்படிம்பாங்க. கரெக்ட், ஓகே, எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நிதின் காமத் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ரன் பண்ணுறவர் அவர் ஒன்று சொன்னார்னா அதில் உண்மை இருக்குமா இருக்காதா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்ண முடியாது. ஏன்னா ட்ரேடிங்கிறது வந்து ஷார்ட் லிவ்டு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க, நான் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன், அது மேட்ச் ஆனதுன்னா நான் ஜெயிப்பேன், மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி இருக்கார். இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஷேர் வந்து 3000 ரூபாய். அவர்கிட்ட போயிட்டு நெக்ஸ்ட் 1 மந்த்லையோ அல்லது இன்றைக்கி ஈவினிங் என்ன ஷேர் ப்ரைஸ் அப்படின்னா அவர் என்ன சொல்வாருன்னா, எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஓனருக்கு. ஒரு கம்பெனியுடைய ஓனருக்கே ஷேர் ப்ரைஸ் என்ன மூவ் ஆகும்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம், அந்த 3000 நான் என்ன சொல்கிறேன், 3000 3100 போகுங்கிறேன், நீங்கள் 2900 போகும் அப்படிங்கிறீங்க. இப்போ 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறோம். உங்கள் சைடில் அதிக பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, என் சைடில் அதிக பேர் இருந்ததுன்னா நான் ஜெயிப்பேன். மார்க்கெட் பொறுத்தவரை இந்த மாதிரி தான் டக் ஆஃப் வார் பிட்வீன் புல் அண்ட் பேர் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதே சமயத்தில் வந்து முகேஷ் அம்பானிகிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் வந்து ஒரு 10-15 பிஸ்னஸில் இருக்கும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 10 பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி எங்களுக்கு வருஷத்துக்கு 75,000 கோடி ரூபா லாபம் வருது. இன்னும் 5 வருஷத்தில் நாங்கள் வந்து ஈஸியாக 1.5 லட்சம் கோடி லாபம் ஈட்டுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3000 ரூபாய் இருக்கக்கூடிய ஷேர் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே 6000க்கு மேலே ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மோர் ஆர் லெஸ் ப்ரெடிக்டபிள். ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து சம்டைம்ஸ் நீங்கள் பணம் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று வந்து ட்ரேடிங்கில் என்ன பியூட்டின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய ட்ரேட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அது 1 லட்ச ரூபா போட்டோம், 50,000 ரூபா சம்பாதிச்சிட்டோம், ஓகே ஜஸ்ட் லைக் தட் சம்பாதிச்சாச்சு. இது தெரியாமல் நம்ம போயிட்டு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 லட்சத்துக்கு 50,000 ஒரு மாதத்துலன்னா 50%. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் அப்பாட்ட ஃப்ரெண்டுகிட்ட என்ன பேங்க்கில் பணம் போட்டிருக்கியா, 8% கொடுக்குறேன், நான் 15% கொடுக்குறேன், அந்த பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையும் பணத்தை வாங்கி நீங்கள் போடும்போது நீங்கள் பணத்தை லூஸ் பண்ணுவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங் வந்து எப்படின்னதுன்னா இது வந்து இட்ஸ் நத்திங் பட் கேம்பிளிங் மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம். இங்கே வந்து தட் வில் கிவ் யூ நல்ல ஒரு ஃபண்ட் இருக்கும், நல்ல அந்த அட்ரினலின்லாம் நல்ல இதாக இருக்கும். ஆனால் லூஸ் பண்ணுறது வந்து கேரண்டி.
அதுக்கு ரொம்ப தெரிஞ்ச அதான் சொல்லலை 1% கீழே உள்ளவங்க தான் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்னால பண்ண முடியும். நம்ம எங்கேயோ வேலை பார்த்துட்ருக்கோம், படிச்சுட்ருக்கோம், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த கேட்டகிரிலேயே நம்ம அதில் கிடையாது. அதனால் நம்ம லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. சார், இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்து ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் சார்? ஒரு ஆளை வந்து ஒரு கிராஜுவலான க்ரோத்துக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியானதாக இருக்கும்? ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ரெண்டுமே சரியில்லைன்னு சொல்லுவேன். நான் வந்து ஐ ப்ரிஃபர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேண்டுன்னு எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், லேண்டில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாங்கின ஏரியாவில் அங்கே க்ரோத் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் விற்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிங்க, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின இடம் இப்போ 25 லட்ச ரூபான்னு அந்த சைடு போகும்போது அரசல் பொருசலாக காதில் விழுந்தது. இப்போ போய் கேட்குறீங்க எவ்வளோன்னொன்னே, இப்போ விற்க போகிறோன்னொன்னே, சார் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் கிடையாது, யாரும் வாங்குறதுக்கு இல்லை, 20 லட்ச ரூபா தான் போகும் அப்படிம்பாங்க. சரிப்பா அதை விற்கலான்னா, இல்லை 17 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களால் விற்க முடியும். ஸோ இது பேர் வந்து லிக்விடிட்டி அப்படிம்பாங்க. லிக்விடிட்டிங்கிறது வந்து ரியல் எஸ்டேட்டில் வெரி வெரி ரேர். ஸோ நம்ம நினச்ச போது விற்க முடியல அப்படின்னதுன்னா அதனால் என்ன யூஸ்? செகண்ட் வந்து கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட்டு 1 மாதமாக கோல்டு விலை ஏறி இருக்குது. பட் கோல்டு வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ஏறி இருக்க வழியும் ரொம்பலாம் ஏறலை. நமக்கு எப்போதுமே ரீசெண்டாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுதான் நமக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியும். இப்போ கோல்டுலேயுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து கோல்டு அதிகமாக விலை இருக்கா, அப்போ நீங்கள் அதை விற்கணும். விற்பாங்களே யாராவது? இப்போ என்னென்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறிட்டு இருக்கு, அப்போ வந்து இன்னும் விலை ஏறி போயிடும், அப்போ ஒன்றா வாங்கணும் அல்லது வச்சுக்கணும். ஆனால் இதே இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் இப்போ மேலே தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் மேலே இருந்தால் மட்டும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? மார்க்கெட் கீழே இறங்கினா பல மடங்கு மேலே ஏறும். ஆனால் கோல்டு இறங்கினதுன்னா பல மடங்குலாம் ஏறாது. ஆனால் நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டுனா விலை ஏறும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது, இந்த கோல்டும் ரியல் எஸ்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது கமாடிட்டி. நம்ம டே டு டே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்ணா பின்னான்னு விலை ஏறினதுன்னா அதை எப்படி ஒருத்தர்னால அனுபவிக்க முடியும்? இன்னொன்று வந்து இட்ஸ் அ சப்ளை அண்ட் டிமாண்ட். இன்றைக்கி வந்து ஒரு கல்யாணத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக இருக்க வழி, அது இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி ஆக்டிவிட்டி. ஆனால் ஒரு கம்பெனியை எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ உங்கள் டிவியே வச்சுங்க, உங்கள் யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி 4 பேர் இருக்கீங்க அல்லது 10 பேர் இருக்கீங்க, நாளைக்கு வந்து 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, அந்த ஆக்டிவிட்டினால இட் ப்ரொடியூஸ் மோர். ஸோ இது வந்து ரியல் க்ரோத். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து வி ஆர் இன்டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இன் அ கம்பெனி, த கம்பெனி இஸ் க்ரோயிங். இன்ஃபோசிஸ் 10,000 ரூபாய்க்கு ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடிக்கு மேலே அதோடைய வேல்யூ. ஸோ ரியல் க்ரோத்துங்கிறது இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங். அதனால என்ன கேட்டிங்க அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர். ஏன்னா இதுக்கு வந்து செபிங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. இட் இஸ் ஃபுல்லி ரெகுலேட்டட். அதனால வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்யூ. Taste the Daily.